வேண்டும். தலை சிறந்தவள் தான் இந்த சிவகாமி தாசி. பெரிய நாட்டியக்காரி. அழகுன்னு சொன்னா அவ்வளவு அழகா இருப்பா. நாட்டியத்தில் மிகவும் அழகாக தேர்ச்சி பெற்றவள். அப்படி இந்த அம்மையப்பர் ஆலயத்தில் இந்த சிவகாமி தாசியானவளோ நாட்டியம் ஆடி வருகிறார். அவளுக்கும் சொத்து சுகம் எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால் சிவகாமி ஆகப்பட்டவள் அழுது வருகிறார். எப்படி அழுத புலம்புகிறாள் பாருங்க. எப்படி அம்மா? ஆண்டி பரதேசி கண்ணோய் அழுதேனோ எனக்கு இப்படி ஒரு நிலைமையா ஆண்டவா ஆண்டவா இல்ல ஆயிரம் செல்வத்தை கொடுத்திருக்கிறியே அம்மா ஒரு குழந்தைக்கு அருமையா வந்து விட்டீரே ஆமா என்று அழுத புலம்புகிறார். ஆண்டி பரதேசிக்குத்தான் அன்னம் ஈயாது இருந்தேனோ இல்லவே கேட்டு வந்தவர் வெந்நீர் வர சொன்னேனோ. ஆமா ஒரு திங்கும் சொல்லவில்லையே. அன்னம் கேட்டு வந்தவருக்கு வாரி வாரி கொடுத்தேனே. ஆக்கி வைத்த சோற்றை தான் அப்படி அடைத்து வைத்து அப்படி இருந்தும் நமக்கு என்ன நிலைமையாகி விட்டதே என்று வருந்துகின்றார். அப்படி வருந்தி இருக்கக்கூடிய நாளையில் சரி பகவானுடைய இரவையினால் அன்னவருடைய வயிற்றிலே கருவாக உருவாக வளர்த்தி சரி 10 மாதம் ஒரு திங்களிலேயே பெற்றெடுக்கிறார் ஆண் குழந்தை. குழந்தை இல்லை இல்லை என்று இருந்தார். ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறார். அந்த பகவானை பாத்தீங்களா? ஆமா இல்லை இல்லைன்னு போறவங்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தையா மாறி கொடுக்கிறாரு. சரி அப்படி பார்த்தாலே சிவகாமி ஆகப்பட்டவள் பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடி நீக்கி கொப்பி கொடி அழைத்து தாலாட்டி சீராட்டி பேராண்டு போட வேண்டும் என்று எப்படி பெயர் நாமம் ஓடுகின்றாள். உரிய பெயர் நட்டுவன் எனவே